ஹாய் ஹலோ வெல்கம். உங்கள் எலக்ட்ரிஷியன் அண்ட் ப்ளம்பிங் ஒர்க் சக்திவேல் ஃப்ரம் கோயம்புத்தூர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பாத்ரூமோட கன்சீல்டு ஒர்க் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா சோலார் வாட்டர், நார்மல் வாட்ரு, ஒன்று உப்பு தண்ணி மூணெண்ணா கொண்டு வந்திருக்கோம். இது ஜக்கூசி லைனுக்காக இங்கே விட்டுருக்கோம். அடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோலாரோட ஏத்தம் 4-வே டைவர்ட்டர் வச்சுருக்கோம் தெர்மோஸ்டாட்டிக். அதில் ஹாட் வாட்டர் லெஃப்ட் சைடில் மேலே ஏறுது, டாப்பில் கொடுத்துருக்கோம். கோல்டு வாட்டர் கீழே கொடுத்துருக்கோம். அது போக ஒரு ஸ்பவுட்டு, ஒரு ஹேண்ட் ஷவர் கொடுத்துருக்கோம். மேலே வந்து மல்டி ஷவர் வரங்காட்டி உங்களுக்கு மேலே 2 கொடுத்துருக்கோம். ஒரு ரெயின் ஷவர், ஒரு மிஸ்ட்டு 2 வர மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து இங்கே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தண்ணியிலேயே ஒரு ஹெல்த் பெசட் கொடுத்துருக்கோம். உப்பு தண்ணியில் வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் நல்ல தண்ணியிலேயே கொடுத்துருக்கோம். உப்பு தண்ணி டேரெக்டாக டேங்க்குக்கு மட்டும் கொடுத்துருக்கோம். கன்சீல் வால்வு நம்ம யூஸ் பண்ணல, ஏன்னா பாத்ரூமுக்கு வெளியே தான் வால்வு இருக்குது. இது கிரவுண்ட் ஃப்ளோர் தான், அதனால் அந்த இது நம்ம கொடுக்கல. 4-5 அவுட்லெட் பாருங்கள், டேரெக்டாக வெளியே தள்ளிட்டோம். ஒரு எல்போ மட்டும் போட்டுட்டு. இது வந்து வாஷ் பேசன், டேபிள் டாப் வாஷ் பேசன் வரங்காட்டி ஒரு ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர் கொடுத்துருக்கோம். 1.5 இன்ச் அவுட் எடுத்துருக்கோம். வெட் அண்ட் ட்ரை ஏரியா பிரிக்கிறங்காட்டி 2 மல்டி ட்ராப் வச்சுருக்கோம். இதில் வந்து இந்த ட்ரை ஏரியாவில் ஒரு 1.5 இன்ச் பைப் எடுத்துருக்கோம். இது வந்து ஜக்கூசி வரும், இந்த இடத்துல டபுள் சீட்டர் ஜக்கூசி வரும். ஜக்கூசி வைக்க போகிறோம், அதுக்காக தான் அந்த 1.5 இன்ச் அவுட் எடுத்து வச்சுருக்கோம். இது 2.5 இன்ச் அவுட்லெட் ஆகுது. இந்த பாத்ரூமோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா இதுதான். ப்ளஸ் பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மால் ப்ளஸ், இந்த அளவுக்கு பிக் ப்ளஸ் அந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஒரு 40 செகண்டில் டேங்க்கு நிறைஞ்சிருங்க. 40 to 60 செகண்ட், ஒரு நிமிஷத்துக்குள்ளே டேங்க் நிறைஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். 1 HP ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதோட அவுட் எப்படி இருக்குன்னு பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடிக்கு தள்ளி அடிக்கிற மாதிரி தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு பாத்ரூமுக்கு ஒரு ப்ரெஷர் பம்புங்கிற மாதிரியே நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 3 பாத்ரூம் இருக்குது இந்த இதில். அதாவது இந்த மாதிரி தெர்மோஸ்டாட்டிக் போட்டு 3 பாத்ரூம் இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ரெயின் ஷவர் இப்போ நம்ம ஆப்ரேட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். அடுத்து மிஸ்ட்டு உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது, ஏன்னா அது பனித்துணி மாதிரியே விழுகும். கை வச்சா தான் தெரியும். அதோட ஃபீல் பார்த்திங்கன்னா அதில் பார்த்து எடுத்திங்கன்னா தான் அந்த ஃபீல் கிடைக்கும். உண்மையிலேயே மார்னிங் அதில் நம்ம ஒரு பாத் எடுத்தோம்னா ஒரு பீஸ்ஃபுல் டேவாக இருக்கும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு இதில் ஆப்ஷன் இருக்குது. இந்த ஷவர் வந்து ஒரு 7,000 ரூபா தான் வருது. தெர்மோஸ்டாட்டிக் வந்து பார்த்திங்கன்னா 85,000 ரூபா வருது. 3வது நம்ம ஸ்பவுட்டு பாருங்கள். நார்மல் நம்ம எந்த அளவுக்கு வேணுமோ ஸ்பீடு கம்மி பண்ணிக்கலாம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நார்மலாக அந்த ஆப்ஷன்லாம் இருக்குது. 4வது ஹேண்ட் ஷவர். இந்த ஹேண்ட் ஷவர் பார்த்திங்கனாலும் நம்ம நார்மலாக போடல, மல்ட்டியாக போட்டிருக்கோம். மல்ட்டியில் வந்து ஒரு ரெயின்ஃபால் மாதிரி, ஒரு ரெயின் ஷவர் ஒன்று மாதிரி, அடுத்து நம்ம ஒரு மிஸ்ட்டு ஒன்று, அடுத்து வந்து ஒரு ஜெட்டு ஒன்று. பாடி ஜெட்டில் வந்து நமக்கு எப்படி மசாஜ் பண்ணுற மாதிரி மேலே கீழேங்கிறது மாறி அடிக்கும். இதில் எல்லாமே ப்ரெஷர் அந்தளவுக்கு நம்ம 1 HP, 1 பாத்ரூமுக்கு மட்டும் ஒரு 1 HPயில் ஒரு ப்ரெஷர் பம்ப் போட்டிருக்கோம். டாரோ கம்பெனியில் ஒரு 1 HP ப்ரெஷர் பம்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நல்லாவே ப்ரெஷர் இருக்குது. கேமரா கிளியரன்ஸ் இல்லாதங்காட்டி உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியல. அடுத்து நம்ம ஒரு ஜக்கூசி ஒன்று வச்சுருக்கோம் இந்த இடத்துல. இந்த ஜக்கூசியில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஒரு